ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. யுதாஜித் பரதனுடைய மாமா, அதாவது கைகேயினுடைய சகோதரர். அவர் வரவேற்கிறார் தசரத மன்னரை. என்னுடைய சகோதரியான கைகேயினுடைய மகன் பரதனை பார்க்க என் தந்தை ரொம்ப ஆர்வமாக இருக்கார். இந்த விஷயத்தை உங்ககிட்ட தெரிவித்து பரதனை எங்கள் நாட்டுக்கு உங்கள் அனுமதியோடு அழைச்சி செல்கிற நோக்கத்தில் நான் அயோத்திக்கு போனேன். நீங்களும் உங்கள் மகன்களும் மற்றவாளும் ராமனுடைய திருமண விசேஷத்துக்காக மித்திலைக்கு வந்திருக்கிறத அறிஞ்சுட்டேன். அதனால நாங்கள் உங்கள் எல்லாரையும் தேடிட்டு மித்திலைக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறார். இதை அடுத்து திருமண தினத்தில் மகன்களால் சூழப்பட்டு தசரத மன்னர் திருமண மண்டபத்தை அடைஞ்ச பிறகு வசிஷ்டர் போய் ஜனகர்கிட்ட திருமண வைபவத்தை ஆரம்பிக்க அனுமதி கேட்டுண்டு அவரையும் மண்டபத்துக்கு முறைப்படி அழைக்கிறார். ஜனகர் சொல்கிறார், முனிவரே, யார்கிட்ட அனுமதி கேட்கறது? இந்த ராஜ்யம் உங்களுடையது. அதனால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறதுன்றது எந்த ஒரு காரியத்துக்கும் அவசியம் இல்லாத ஒரு விஷயம். நீங்கள் ஒரு உத்தரவிட்டால் போகிறோம், அது உடனே நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். திருமண காரியங்கள் உடனே ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடுகளை செய்கிறார். ஜனக மன்னர் கேட்டுக்கொண்டதன் பேரில் சதானந்தரையும் விஸ்வாமித்திரையும் முன்னிட்டு வசிஷ்ட முனிவர் மணப்பந்தலில் நடுவில் அக்னிக்கான மேடையை அமைக்கிறார். பின்னர் அதை நாலா புறன்கள்லேயும் மலர்களினாலும் தங்க பாத்திரங்கள்னாலும் வெள்ளி கலசங்கள்னாலும் செடியின் முளைகளை கொண்ட பாத்திரங்களாலும் ஹோமம் செய்யறதுக்கு உண்டான பாத்திரங்களினாலும் பொறிகளால் நிரப்பப்பட்ட கிண்ணங்களினாலும் அக்ஷதைகளாலையும் அலங்கரிச்சுட்டு ஹோமத்தை நடத்த தொடங்குறார். அப்போ முழுசாக மங்களகரமாக அலங்காரம் செஞ்சுட்டு மஞ்சள் நிற பட்டாடை அணிஞ்சுண்டு தாமரை மலர்லேருந்து இறங்கி வந்த மகாலட்சுமியின் தோற்றத்தையுடைய சீதை மின்னல் கொடி போல் நடந்து வராங்க. அவளை ஜனக மன்னர் அழிச்சுட்டு வரார். ராமருக்கு எதிரில் நிறுத்துகிறாங்க. அவரை பார்த்து பேச தொடங்குறார். அப்போ ஜனகர் சொல்கிறார், இந்த சீதையானவள் என்னுடைய மகள். நீ நடத்த வேண்டிய தர்மத்தையெல்லாம் உனக்கு உதவியாக இருந்து அவள் நடத்தி வைப்பா. உன் கையினால் அவள் கையை பற்றிண்டு நீ ஏற்றுக்கோ. உனக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகட்டும். இவள் பதிவிரத்தை, பெரும் பாக்யவதி, உன் நிழல் போல உன்னை விட்டு என்றைக்கும் பிரியாதவள்னு சொல்கிறார். இப்படி சொன்ன ஜனக மன்னர் மந்திரங்கள்னால் புனிதமாக்கப்பட்ட நீரை தாரவாக்குறார். தேவர்களால் கொண்டாடப்பட்டு வானம் பூமாழி பொழியறது, தெய்வீக வாத்தியங்கள் முழங்கிறது. ஜனகரும் தசரதரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. இதை அடுத்து ஊர்மலையை ஏற்றுக்குமாறு லக்ஷ்மணரையும் குசத்வஜரின் மகள்களான மாண்டவி ஸ்ருத்தகீர்த்தி இவாளை ஏற்றுக்குமாறு முறையே பரதனையும் சத்ருகனையும் ஜனகர் கேட்டுக்கிறார். திருமண சடங்குகள் நடக்கிறது. அப்போ கூடியிருந்தவாள்லாம் வியப்பு அடையிற வகையில் தேவவாத்தியங்கள் முழங்கிறது. கந்தர்வர்கள் பாடுறா, அப்சரஸ்கள் நடனம் ஆடுறா. மீண்டும் ஒரு முறை வானம் பூமாரி பொழியிறது. அன்றைக்கி இரவு கழிஞ்சதும் விஸ்வாமித்திர முனிவர் தசரத மன்னனுடைய மகன்கள் 4 பேரையும் வாழ்த்திட்டு மன்னர்கள்கிட்ட விடை பெற்றுண்டு இமயமலை போகிற எண்ணத்தோடு வடதிசையை நோக்கி புறப்படுறார். இதற்கு பின்னர் தசரத மன்னர் ஜனகர்கிட்ட விடை பெற்று தாம் மகன்களையும் மருமகள்களோடையும் மற்றவாளோடையும் அயோத்தி நகருக்கு பயணமாறார். தசரத மன்னர் வெள்ளி, தங்கம் இவற்றினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள், யானைகள், குதிரைகள் போன்ற பல செல்வங்கள் சீதனமாக கொடுக்கிறார் ஜனகர். தசரதரை பின்தொடர்ந்து சில தூரத்துக்கு போன பிறகு அவரை வழி அனுப்பி வைக்கிறார். ரிஷிகள் முன்ன போக பெரும் படைகள் பின்தொடர்ந்து வர மகன்களோடு கூடி தசரத மன்னர் பயணமாகின்ற நேரத்தில் பறவைகள் அங்கங்கே அசுப்பமான ஒலிகளை எழுப்ப ஆரம்பிக்கிறது. அதே சமயத்தில் பலவிதமான மிருகங்கள் முறையாக வலம் வர ஆரம்பிக்கிறது. தசரத மன்னர் வசிஷ்டர்கிட்ட இந்த சகுனங்களினுடைய பலன் என்ன, எனக்கு கொஞ்சம் மனக்கலக்கமாக இருக்கேன்னு கேட்குறார். அதுக்கு வசிஷ்டர் சொல்கிறார், ஒரு பெரிய ஆபத்து ரொம்ப விரைவிலேயே வர இருக்குது. அதே சமயத்தில் அந்த வேகத்திலேயே அது எந்த வேகத்தில் வந்ததோ அதே வேகத்தில் அது ஆபத்தும் விலகிடும். அதுதான் இந்த சகுனங்கள் காட்டுறது. பறவைகள் காட்டுறது ஆபத்து வர இருக்குது அப்படிங்கிறத, மிருகங்கள் குறிக்கிறது அந்த ஆபத்து விலகிடும்ன்றத. அதனால் மன்னரே, நீங்கள் கவலை அடைய வேண்டாம் சொல்கிறாங்க. இப்படி இவாள்லாம் பேசின்னு இருக்கும்போதே பூமி தாங்கி நின்றுன்ற மலைகளுடைய நடுங்கிற மாதிரி ஒரு பெரிய காற்று உண்டாருது. வானத்தில் சூரியன் இருள் கவ்வறது, திசைகள் எல்லாம் தடுமாறுறது. தசரத மன்னரை பின்தொடர்ந்து வந்துட்டு பெரும் படத்துக்கு முக்காடுற வகையில் ஒரு பெரும் தூசி படர ஆரம்பிக்கிறது. இதை தொடர்ந்து அச்சத்தை உண்டாக்குற தோற்றமுடையவரும் தலையில் சடையை தாங்கினவருமான சத்திரிய வம்சத்தை மீண்டும் மீண்டும் அழிச்சவரும் கைலாய மலையை போல எவராலையும் எதிர்க்க முடியாதவரும் பிரளய காலத்து நெருப்பு போல யாராலையும் அணுக முடியாதவருமான ஒருத்தர் வரார். அவர் யாருன்னு நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.